அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் இறைவனுக்கு படைக்கக்கூடிய பிரசாதங்கள் வரிசையில் நாம் செல்ல கண்ணனுக்கு பிடித்த அவல் பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அவல் என்றாவே நமக்கு உடனே ஞாபகம் வருவது குசேலர் தான். அந்த அவல் பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். முதல்ல நாம் அவல் எடுத்துக்கலாம். இது சம்பா அவல், கைக்குத்தின சம்பா அவல். அதுக்கப்புறமா நாம் ஒரு சீனி சட்டி வச்சுக்கணும். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அது நல்லா உருகின அப்புறமா முந்திரி பருப்பு அதை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் உலர் திராட்சை கருப்பு, அதுக்கப்புறமா இந்த கலர் 2 கலர் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சீனி சட்டியில் சர்க்கரை உருகுறோம். சர்க்கரை உருகிறதுக்காக இந்த மாதிரி பிடிச்சி போட்டு அதை நல்லா உருக வச்சு இந்த மாதிரி கொதிக்கணும். சீனியும் சேர்க்கலாம். சீனிக்கு பதில் சர்க்கரை இன்னும் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுனால நான் சர்க்கரை சேர்க்கிறேன். இப்போ சர்க்கரை பாகு எடுத்து வச்சுக்கணும் இப்படி. அதுக்கப்புறம் இன்னும் சீனி சட்டியில் இந்த மாதிரி நெய் போட்டுட்டு அது நல்லா உருகினப்புறமா நாம் அவலை இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அவல் வறுத்து போடும்போது அது நமக்கு வாயில் ஒரு சின்ன சின்ன கடுகடுப்பு தன்மை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம அவலை வறுத்து போடுறோம். அல்லது அது ஒரு மை மாதிரி ஆகிடும். நல்லா வறுத்துக்கலாம் அவலை. நல்லா வறுத்த அப்புறமா நாம் பால் ஒரு 2 கப் விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா 2 கப் பால் விட்டுக்கலாம். அதில் பாலில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா பால் சளி ஏற்படுத்தும். அதனால் நாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறது ரொம்ப நல்லது. இப்படி போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்த அப்புறமா நாம் இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி உலர் திராட்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சர்க்கரை பாகு இருக்குல்ல அதை நாம் போட்டுக்கலாம். அதை நல்லா விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறணும். பார்த்திங்களா, சர்க்கரை பாகும் அந்த முந்திரி பருப்பு உலர் திராட்சை சேர்ந்து இந்த மாதிரி ஆகும். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வைக்கலாம். அதனுடைய கலரே மாறிடுச்சு, சர்க்கரை கலருக்கு வந்துடுச்சு. அழகாக கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் நாம் சுவை சேர்க்கறதுக்காகவும் மணத்துக்காகவும் நாம் ஏலக்காய் போடுறோம். இது ஜீரண சக்தியை ஏற்படுத்தும். இதில் இருக்க நெய், அந்த உலர் திராட்சை, பால் இதெல்லாம் செமிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக இந்த ஏலம் அப்படிங்கிற தேவை. அதனால் ஏலக்காய் 2 சதைச்சி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு செய்யக்கூடிய அனைத்து பிரசாதங்கள்லேயும் நாம் சின்னதாக பச்சை கற்பூரம் சேர்க்கறது உத்தமம். அதனால் நான் சின்னதாக ஒரு சின்ன பீஸ், ஒரு சின்ன துண்டு அதை அப்படியே மசிச்சு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா உப்பு, சின்ன பிஞ்சளவு உப்பும் போட்டுக்கலாம். அது சுவையை கூட்டும். அதுவும் இல்லாமல் உப்பு மகாலட்சுமி அம்சம், இறைவனுக்கு செய்கிறதில்ல. அதனால் நாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறது நல்லது தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு வெள்ளி கிண்ணத்தில் வச்சு நான் நம்ம குட்டி கண்ணனுக்காக தரப்போகிறேன். சுட சுட மணக்க மணக்க அவனுக்கு பிடிச்ச அவல் பாயாசம் தயார். பாருங்கள், புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த குட்டனுக்காக நாம் அவல் பாயாசம் ரெடியாக செஞ்சு அவனுக்கு கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக அவனுக்கும் பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.